சிவமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனகரோகரா ஞானபராசக்திக்கு ஜெய, மீனாட்சம்பிகா சமேத சொக்கநாத பகவானுக்கு ஜெய. இறைவனுடைய பெருங்கருணை நம்ம வந்துட்டு ஒரு 10-15 நாளைக்கு அப்புறமா திருப்பி நம்ம இப்போ பார்க்குறோம், பேசுகிறோம், நம்ம சந்திக்கிறோம். இதில் வந்துட்டு இந்த மார்கழி மாதம் மகா உற்சவம் நம்ம கோயிலில் ரொம்ப அருமையாக பண்ணுறோம். நம்ம கோயிலை பொறுத்தளவுக்கு வந்துட்டு பார்த்தோம்னா மார்கழி மாதத்தில் வந்துட்டு காலையில் சிறப்பான பூஜைகள்லாம் எல்லா கோயிலுமே நடக்கிற அருமையான நாள் இது. மார்கழி மாதம் வந்துட்டு பார்த்தோம்னா தெய்வ பொழுதில் காலை நேரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு. காலையில் நம்ம தினசரி ஏந்திரிச்சு சாமி கும்பிட்டோம் அப்படின்னோம்னா அன்றைக்கி சாயந்தரம் அன்றைக்கி நைட்டு வரையில் வந்துட்டு அந்த வைப்ரேஷன் நமக்கிட்டே இருக்கிற மாதிரி அந்த மார்கழி மாதத்தில் சாமி கும்பிட்டோம் அப்படின்னோம்னா அந்த வருஷம் முழுக்கவே வந்துட்டு நம்ம அந்த பூஜை பண்ண பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு. ரொம்ப அருமையான விஷயம். அதனால் காலையில் வந்துட்டு சாமி கும்பிடுறோம். காலையில் வந்துட்டு வெண்மையான பனி வரும்போதே நம்ம நல்லா ஃபீல் பண்ணுறோம், பயங்கரமான குளிர். வெண்மையான பனி, சுவாமிக்கு வெண்மையான ஆடை, வெண்மையான மலர்கள், அதில் தான் சுவாமிக்கு பூஜை பண்ணுறது. சுவாமிக்கு நைவேத்தியம் வெண்பொங்கல். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தோம்னா இந்த அதில் வெண்மை அப்படின்னாலே சிவன் அப்படியே கணக்கு உண்டு. வெண்மை நிறம் வந்துட்டு ஜென்ரலாகவே பார்த்தோம்னா எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எல்லா சூழலையும் ஒத்து போகக்கூடிய அற்புதமான ஒரு நிறம் அந்த வெண்மை நிறம். அந்த வெண்மையான ஆடை, வெண்மையான மலர், வெண்மையான வெண்பொங்கல், திருவெம்பாவை படிக்கிறது சுவாமிக்கு தினசரி பாராயணம். ஸோ அதெல்லாம் ரொம்ப அருமையாக பண்ணுறோம். ரொம்ப சுகமான அனுபவம். மார்கழி மாதத்தில் சிவன் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு உயர்வான சமாச்சாரம். நம்ம கோயிலில் ரொம்ப அருமையாக பண்ணுறோம். அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த தினசரியே இந்த திருவாசகத்தை எடுத்துட்டு 3 சுற்றிட்டு வர்றது, நிறைய பாராயணம் பண்ணுறது, 12 திருமுறை பாராயணம் பண்ணுறது, பஞ்சபுராணம் பாராயணம் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் ரொம்ப அருமையான விஷயம். அதெல்லாம் நம்ம கோயிலில் சிறப்பாக பண்ணுறோம். அதனால் இதில் வந்துட்டு பார்த்தோம்னா இந்த திருவெம்பாவை அப்படிங்கிறது திருவாசகத்தில் வர அருமையான ஒரு பதிப்பு. திருவாசகத்துக்கு உருகாதார், ஒரு வாசகத்துக்கு உருகாதார் அப்படின்னு கணக்கு. கொள்ளையரும் சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன். திருவாசகம் தேன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னம்னா மகா ஔஷதத்துல ஒண்ணு. மகா ஔஷதம் அப்படின்னா உயர்வான மருந்து அப்படின்னு. உயர்வான மருந்து அப்படின்னா என்ன? நமக்குலாம் என்னென்னலாம் வேணுமோ, உடம்புல என்ன மாதிரியான திடகாத்திரங்கள்லாம் வேணுமோ, என்ன மாதிரியான ஆரோக்கியங்கள்லாம் வேணுமோ அதெல்லாம் தர்றது, நமக்கு தேவையானவைகள்லாம் கொடுக்குறது. நல்லெண்ணெய், நெய், தேன். நெய்க்கு பதில் பால் அப்படின்னு ஒரு கணக்கோட வச்சுக்கலாம். அப்போ இதெல்லாம் மகா ஔஷதம். ஸோ அதில் உயர்வான ஒரு ஔஷதம் இந்த தேன். தேனுக்கு என்ன அப்படின்னம்னா தானும் கெடாது, தன்னை சேர்ந்த பொருளையும் கெட விடாது. தேன்லாம் பார்த்தோம் அப்படின்னம்னா அதுக்கெல்லாம் எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது, காலாவதி அப்படிங்கிறதே கிடையாது, வருஷக்கணக்காக அப்படியே இருக்கும். இப்போ இந்த அதை சேர்ந்த பொருள் பஞ்சாமிரத்தில் போடுறோம் அப்படின்னம்னா சாதாரணமாக ஒரு வாழைப்பழத்தையோ மற்ற பொருளையோ எடுத்து யூஸ் பண்ணிட்டு பார்த்தோம்னா 2 நாள் கழிச்சுலாம் யூஸ் பண்ண முடியாது, பயங்கரமாக ஸ்மெல் வரும். ஆனால் இந்த பஞ்சாமிர்தம் அப்படின்னு ஒரு பொருள் ரெடி பண்ணுறோம் இல்லையா, அது வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா ஏறக்குறைய மாசக்கணக்கானால் நல்லா தான் இருக்கும். அதுக்கு என்ன காரணம்? அதனுடன் இருக்கக்கூடிய தேன். தேன் அவ்வளோ உயர்வான ஒரு, அந்த தேனுக்கு ஒப்புமையாக தான் வந்துட்டு இந்த திருவாசகம் சொல்லப்படுது. திருவாசகம் என்னும் தேன் அப்படின்னு. நெறிமறவா, நமக்கு ஒரு நெறி, இந்த வழியில தான் போகணும், இந்த வழியில போனாதான் சரியான கோலை அட்டைன் பண்ண முடியும், சரியான இடத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த தேன் நம்மளை சரியான இடத்துக்கு கொண்டு போகிற நெறி அந்த திருவாசகம் நம்மை சரியான இடத்துக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறதுக்காக சொல்றது. அதனால அருமையான விஷயம். இதை பார்க்குற நீங்க முயற்சி செய்யுங்க. காலையில் திருவெம்பாவை படிக்கிறது. நம்ம கோயிலில் சாதாரணமாக அதெல்லாம் சொல்லி கொடுக்குறோம், நம்ம கோயிலில் பாராயணம் பண்ணுறோம், அந்த திருவாசகம் அப்படிங்கிற அந்த புத்தகத்தை தொடுறோம், தொட்டு அதுக்கு பூஜை பண்ணி அதை மெரமனையாக எடுத்துட்டு வர்றது, அது பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த மார்கழி மாதம் 30 நாளுமே உற்சவம் அப்படின்னு ஒரு கணக்கு இருந்தாலும் இந்த குறிப்பாக 10 நாள் ஒரு கணக்கு ஒன்று இருக்கு. இந்த சதய நட்சத்திரத்திலேருந்து திருவாதிரை நட்சத்திரம் வரையில் மாணிக்கவாசக உற்சவம், மாணிக்கவாசகத்திற்கு தினசரி அபிஷேகம், பூஜை, அவரை உள்மரவணை பண்ணுறது, திருவாசகத்தை உள்மரவணை பண்ணுறது எல்லாம். அதில் வந்துட்டு பார்த்தோம்னா சதய நட்சத்திரத்துலேருந்து திருவாதிரை வரையில் சுவாமிக்கு வந்துட்டு திருக்கழுக்குன்றத்தில் சுவாமியை வந்து அவருக்கு அந்த திருவடி தரிசனம் தரார்.
மாணிக்கவாசக பிறந்தகைக்கு சிவபெருமான் வந்துட்டு திருவடி தரிசனம் தரார். திருவடி தரிசனம் தந்து இன்னிலேருந்து 10வது நாள் நீ சிதம்பரத்துக்கு வந்துட்டு நான் மூலஸ்தானத்துல உனக்கு வந்துட்டு தரிசனம் தரேன் அப்படிங்கிறார். சிதம்பரத்துல திருவாதிரை அன்னைக்கு மூலஸ்தானத்துல மாணிக்கவாசக பிறந்தகைக்கு வந்துட்டு தரிசனம். ஸோ அதுதான் திருவாதிரை ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிறது. அதனால வந்துட்டு இதை பார்க்குறவங்க நம்ம ஜனங்களுக்கு ஜென்ரலாகவே பார்த்தோம் அப்படின்னா திருவாதிரைக்கெல்லாம் பெரிய லெவலில் முக்கியத்துவம் கொடுக்குற லெவலில் தான் நம்ம சமுதாயம் இருக்குது. பெரிய முக்கியத்துவம் திருவாதிரைக்கு வந்துட்டு பார்த்தோம்னா முதல் நாளே நோன்பு, முதல் நாள் நைட்டே நோன்பு, நிலாவை பார்க்கறது இதெல்லாம். ஸோ அதனால இதை நம்ம இன்னும் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி இன்னும் கொஞ்சம் நிறைய மக்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் அந்த ஸ்பீச்லாம் கொடுக்குறோம். நம்ம கோயிலை பொறுத்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த 12/1 மிருகசீரிஷத்துல நடராஜர் கல்யாணம். அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டே சிறப்பான பூஜைகள். மறுநாள் காலையில சீக்கிரமா வந்துட்டு இந்த மார்கழி மாச பூஜை முடிஞ்சதுக்கு பிறகு உடனே சுவாமிக்கு வந்துட்டு நடராஜருக்கு சிறப்பான அபிஷேகம், பிரம்மாண்டமான அபிஷேகம். ஜென்ரலாகவே பார்த்தோம் அப்படின்னா நடராஜர் அபிஷேகம்லாம் ரொம்ப சாதாரணமா இருக்காது எல்லா கோயிலையுமே. ஏன்னா நடராஜர் அபிஷேகத்துக்கு தனியா ஒரு தனி மரியாதைன்னு ஒன்று இருக்கு. நம்ம நினைச்சதைங்களாம் பண்ணிட முடியாது. நம்மகிட்ட பணம் இருக்கு, செல்வாக்கு இருக்குது, நம்மகிட்ட மனசு அன்பு இருக்கு, இறைவன் மேல அன்பு இருக்கு, நான் அபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அபிஷேகம் பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு ஸ்டிபுலேஷன் இருக்கு. 3 நட்சத்திரம் 3 திதி, வருஷத்துல 365 நாள்ல 6 நாள் மட்டும். அதனால வந்துட்டு அதுல ஒரு உயர்வான ஒரு நாள் இன்னைக்கு வந்து இந்த திருவாதிரை மார்கழி மாசத்தில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம். ரொம்ப அருமையான நட்சத்திரம். இந்த கலியெல்லாம் தீருதல், கலின்னா மனசுல இருக்கிற எண்ணம், ஆசை இதெல்லாம் தீர்ந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரும். அதனால வந்துட்டு பார்த்தோம்னா இதை மேல ஒரு நல்ல சிந்தனைகள், நல்ல எண்ணங்கள், நல்ல வாழ்க்கை முறை இதெல்லாம் நமக்கு அமையறதுக்கு இது ரொம்ப ஒரு உயர்வான ஒரு நாள். அதனால எல்லாருமா வாங்க, இந்த திருவாதிரைக்கு வாங்க, மிருகசீரிஷத்து கல்யாணத்துக்கு வாங்க, திருவாதிரைக்கு வாங்க, இதெல்லாம் சிறப்பாக நடக்கும். அதுக்கப்புறமா இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அன்பு உள்ளவங்களுக்குலாம் ஜெனரலாக ஒன்றே ஒன்று சொல்லணும். அதுக்கப்புறமா இந்த வைகுண்ட ஏகாதசி 10ஆம் தேதி வருது பாருங்க. அதுக்கு வந்து நம்ம கோயில் வந்து அருமையான ஒரு திருப்பணி செய்வோம். நம்ம கோயில் வாசல்ல வச்சு வைகுண்ட ஏகாதசிக்கு விரதமா இருக்கிறவங்கள் அங்க இது அந்த பெருமாள் கோயிலுக்கு சாமி தரிசனத்துக்கு போறவங்களுக்கெல்லாம் உயர்வா வந்துட்டு ஒரு நல்ல சுட 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 பாதாம் மேல் கொடுக்கறது நம்ம ஒரு பத்ததி வச்சிருக்கோம். நம்ம கோயில் வாசல்ல அந்த நந்திய பெருமான் வந்துட்டு பிரம்மாண்டமா ஒரு பேனர் வச்சு, நந்திய பெருமான் வந்துட்டு யாரு அப்படின்னு ஒரு பூர்வபோதத்தில் பார்த்தோம்னா அந்த மகாவிஷ்ணுவே வந்து சிவபெருமானில் இருக்கிற ஒரு அன்பினால நான் தான் உங்களை சுமப்பேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லி அந்த நந்திய பெருமான் தான் வந்துட்டு அந்த பெருமாள் ரூபத்தில் இருக்கக்கூடிய ஒரு நந்திய பெருமான் தான் வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வாசல்ல ஒரு பெரிய ஒரு பேனர் வச்சுட்டு நாங்களாம் இதை ஒரு பெரிய சேவையாவே செய்யணும். அதனால இதுக்கெல்லாம் கூட வாங்க, நீங்களாம் வந்து எங்களோட சேவைக்கு வாங்க, பால் கொடுக்கலாம். பால் கொடுக்கறதுக்கு ஏதாவது நம்ம கைங்கரியமும் அதில் பண்ணணும் அப்படின்னு நினைச்சால் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு சேவைக்கு வரலாம். ஏறக்குறைய நாங்கள் வந்துட்டு ஒரு மினிமம் ஒரு 5000 பேருக்காவது அந்த பால் கொடுத்துருவோம் காலையிலேருந்து மத்தியானம் வரை. அதனால இதே மாதிரி சேவைகள்லாம் தொடர்ச்சியாக நடக்குது. அதுக்கப்புறமா வந்துட்டு இன்னும் சொல்லணும் அப்படின்னோம்னா இப்போ நம்ம கோயிலுக்கு வர முடியாத ஆசாமிகள் நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம கோயிலுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு என்ன பண்றது, அவங்கள போய் நம்ம நேரடியாக சந்திக்கிறது. இதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு வண்டி ஒன்று, ஒரு டெம்போ ஒன்று எடுத்துக்கிட்டு நம்ம அன்பு, நம்ம கூட இருக்கிற நம்ம சிஷ்ய கொடிகள், நம்ம கூட இருக்கிற சிவபக்தர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து அப்படியே நம்ம பஜாரு, நம்ம பகுதியில் இருக்கிற பஜாரு, லீ பஜாரு இதெல்லாம் போயிட்டு அவங்க கொடுக்குற பொருள் எல்லாம் சேகரம் பண்ணிக்கிறது. இதுல என்ன தத்துவம் அப்படின்னம்னா வர முடியாத ஆசாமிகளையும் நம்ம பக்கம் நம்ம போய் அரவணைச்சிக்கிறது. நான் கொடுக்கணும்னு தான் நினைக்கிறேன், சாமிக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு நேரம் இல்லை, எனக்கு வசதி வாய்ப்புகள் இல்லை, நான் என்ன பண்ணுறது? ஸோ நம்ம நேரடியாக அவங்கள்ட்ட போயிடுவோம். அதுக்கு வந்துட்டு பார்த்தோம்னா அந்த லீ பஜார் பகுதிக்கு 6ஆம் தேதி போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம பகுதியில் இருக்கிற நம்ம பஜாருக்குலாம் 8ஆம் தேதி இன்னைக்கு சாயந்தரமாக போகிறோம். அதனால இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. பார்க்குறோம் நீங்கள், சரி வண்டி வரும், வண்டியில் போட்டுருவோம். இது இயர்லி ஒன்ஸ், வருஷத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் தான் இதெல்லாம் பண்ணுறோம். நம்ம அடிக்கடி இல்லை போகிறதில்ல, வருஷத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் நான் வண்டி எடுத்துக்கிட்டு நம்ம கோயிலில் இருக்கிற அன்பு உள்ளங்கள் எல்லாருமே ஒரு கடை கூட மிஸ் பண்ணாமல் எல்லா கடைக்கும் போய் எல்லா கடைக்கும் பத்திரிகை கொடுத்து எல்லா கடையிலேருந்து கொடுக்குற பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்து சேகரம் பண்ணி கோயிலில் சேர்க்கணும் அப்படின்னு. ஏன்னா இந்த மிருகசீரிஷத்துக்கும் திருவாதிரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பிரம்மாண்டமான
அன்னதானம் இருக்கு. ஏறக்குறைய ஒரு 1000 1500 பேர் சாப்பிட போறாங்கனால நம்ம உங்களுக்குலாம் தெரியும். நம்ம கோயிலை பொறுத்தளவு வந்துட்டு பார்த்தோம்னா ஏதோ காம்ப்ரமைஸ் எல்லாம் ஆகுறது இல்லை. அந்த விருந்துனா விருந்தாவே இருக்கணும். ஸ்வீட்டு, வடை, பாயசம், அப்பளம், பொரியல் அப்படிங்கிற லெவல்ல தான் நம்ம கொடுப்போம் அந்த விருந்து. உயர்தரமான அரண்மனை விருந்து. ஏன்னா மீனாட்சி அப்படிங்கிறதுனால, அந்த மீனாட்சி அப்படிங்கிறது மகாராணி இல்லையா? ஸோ அந்த அரண்மனை விருந்து தான் கொடுக்குறோம். ஸோ அதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இது எல்லாமே என்ன பண்றோம் அப்படிங்கிறது நம்ம பகுதியில இந்த பதிப்பை பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம அன்பு உள்ளங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனால எல்லாருமே வந்துட்டு இதெல்லாம் கலந்துக்கோங்கிறத உங்களெல்லாம் கலந்துக்க வைக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம சொல்றோம். எல்லாருமே கூப்பிட்டுக்கணும். எல்லாரும் நம்ம பண்ற அந்த கைங்கரியத்துல எல்லாத்தையுமே கலக்க வைக்கணும். எல்லாரும் இந்த பங்கு எடுத்துக்கணுங்கிறதுக்காக தான் சொல்றோம். இதுக்கு மேலே இன்னொன்னு ஒண்ணு நம்ம சொல்லணும். நம்ம ஜெனரலாவே நம்ம கோயில எப்பெல்லாம் வந்துட்டு சமையல் ரெடி பண்றோமோ அப்பெல்லாம் வந்துட்டு அந்த முடியாதவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அநாத ஆசிரமத்துக்கெல்லாம் கம்பல்சரி சாப்பாடு அனுப்புவோம். அவங்க சொல்ற டேஸ்ட்ல, அவங்க சொல்ற நேரத்துல. அதான் இம்பார்ட்டன்ட். இதை நான் மீண்டும் மீண்டும் சொல்றோம். இது நம்மள்கிட்ட இருக்கிற ஒரு பொருள் மீண்டு போச்சு, நான் ஒரு 500 பேருக்கு ரெடி பண்ணேன், 300 பேர் தான் சாப்பிட்டுருக்காங்க, 200 சாப்பாடு இருக்கு, நான் அனுப்புறேங்கிறதுலாம் நம்ம சொல்றது இல்லை. அவங்கள்ட்ட முதல் நாளே சொல்லி வச்சு, முதல்லயே அவங்கள்ட்ட புக் பண்ணி வச்சு, அவங்க என்ன மாதிரி கேட்குறாங்களோ அதை கொண்டு போய் கொடுக்கறது அவங்க சொன்ன நேரத்தில். அதான் இம்பார்ட்டன்ட். அவங்க மனம் போனாம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கறது. இதெல்லாம் நம்ம பண்றோம். இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னம்னா இதெல்லாம் என்ன சுய விளம்பரமா அப்படின்னா சுய விளம்பரம் இல்லை. நீங்கெல்லாம் இதை ஆகணும். உங்களுக்கெல்லாம் நாளைக்கு ஏதாவது சூழ்நிலையில் இந்த ஃபெசிலிட்டி வேணும் அப்படின்னம்னா நீங்க எங்கள்கிட்ட வரலாம். நான் கூட அனாதை ஆசிரமத்துக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், எங்க போய் யாரை கான்டாக்ட் பண்றதுன்னு தெரியல. அப்ப என்ன பண்ணலாம், நாங்க உங்களுக்கு லீட் கொடுப்போம். ஸோ அதனால வந்து பார்த்தோம்னா அதுக்காக தான் இதெல்லாம் சொல்றோம். அதனால எல்லாருமா வாங்க, எல்லாருக்கும் எல்லா விதமான வளமும் கிடைக்கட்டும். அந்த மார்கழி மகா உற்சவம் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தோம்னா தை மாதம் 1ஆம் தேதி வரையில் பிரம்மாண்டமா நடக்குது. எல்லாருமா வாங்க, எல்லாருக்கும் எல்லாம் சிவா.